ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக குட்டியான ரொம்ப ரொம்ப முக்கியமான 50 தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் நம்ம டெய்லி லைஃப்பில் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய புதிய சென்டென்சஸை நீங்கள் இன்றைக்கி கற்றுக்கிட போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். எப்போ வேணால் கூப்பிடு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி இந்த வாக்கியத்தை நம்ம பேசுவோம். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரொம்பவே சிம்பிள் தாங்க. கால் மீ எனி டைம். கால் மீ அப்படின்னா என்னை கூப்பிடு. எனி டைம், எப்போ வேணாலும். சொல்லுங்க பார்க்கும் என் கூட சேர்ந்து. கால் மீ எனி டைம். அவ்வளோதாங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். சும்மா தான் இருக்கேன். இது எப்படி சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஐம் ஐடில். ஐம் ஐடில். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். என்ன நடக்குது? எப்படி சொல்லலாம்? வாட்ஸ் கோயிங் ஆன். வாட்ஸ் கோயிங் ஆன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். இதையாச்சும் செய். நம்ம வீட்டில் அப்பா அம்மா சொல்லுவாங்க, எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்க, அட்லீஸ்ட் இதையாச்சும் செய். எப்படி சொல்லுவாங்க இதை? டூ திஸ் அட்லீஸ்ட். டூ திஸ் அட்லீஸ்ட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். செலவு குறை. சில பேர் பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதில்ல, அப்படியே ரொம்ப செலவு பண்ணுவாங்க. வீட்டில் சொல்லுவாங்க, செலவு குறைப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. செலவை குறை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. கட் காஸ்ட். கட் காஸ்ட். சொல்லுங்கள். கட் காஸ்ட். செலவை குறை. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவசரத்தில் இருக்கேன். நானே அவசரத்தில் இருக்கேன்ப்பா, என்னை விடுப்பான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐம் இன் எ ஹரி. ஐம் இன் எ ஹரி. நான் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு சென்டென்ஸையும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பேசி பழகுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எப்போன்னு கேளு. இதை நம்ம கேள்வியாக கேட்டிருக்கோம். எப்படி கேட்கலாம்? ஆஸ்க் வென். ஆஸ்க் அப்படின்னா கேளு அப்படின்னு அர்த்தங்க. வென் அப்படின்னா எப்போ. இப்போ அந்த சென்டென்ஸை எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஆஸ்க் வென். ஆஸ்க் வென். எப்போன்னு கேளு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அதை காலி பண்ணு. எப்படி சொல்லலாம்? எம்டி இட். எம்டி இட். அதை காலி பண்ணு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். யாரெல்லாம் யாரெல்லாம் போகிறீங்க, யாரெல்லாம் வர்றாங்க, யாரெல்லாம் செய்கிறாங்க, யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னு கேள்வியாக கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம் அதை? யாரெல்லாம். ஹூ ஆல். ஹூ ஆல். யாரெல்லாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எப்படி பேசுறது? எனக்கு அவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. ஹவு டு ஸ்பீக். ஹவு டு ஸ்பீக். எப்படி பேசுறது. இப்போ பாருங்களேன். எப்படி செய்கிறது? இது எப்படி கேட்கலாம்? ஒரு விஷயத்த நமக்கு செய்ய சொல்லியிருப்பாங்க, ஆனால் நமக்கு செய்ய தெரியாது. அப்போ அவங்கக்கிட்ட போய் கேட்போம், எப்படி செய்கிறது? ஹவு டு டூ. ஹவு டு டூ. இப்போ பாருங்களேன். எப்படி சொல்கிறது? எனக்கு அவங்கக்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல, எப்படி சொல்கிறது? எப்படி சொல்லலாம் அது இங்கிலீஷில்? ரொம்ப சிம்பிள் தாங்க. ஹவு டு சே. ஹவு டு சே. எப்படி சொல்கிறது. இப்போ உங்களுக்கு ரொம்பவே குட்டியான சிம்பிளான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். எப்படி போகிறது, எப்படி வர்றது, இந்த ரெண்டுக்கும் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் இங்கிலீஷில் ஆன்சர் டைப் பண்ணணும். நான் உங்களுக்கு கொடுக்குற சின்ன சின்ன ஹோம்ஒர்க்ஸை என் கூட சேர்ந்து பின்னாடியே நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. நான் ஒவ்வொரு சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்லும் போது நீங்கள் என் கூட சேர்ந்து உங்கள் வாயை திறந்து அந்த சென்டென்ஸை உச்சரித்து நீங்கள் என் கூட சேர்ந்து பேசிகிட்டே வாங்க. இல்லை எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. வாயை திறந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் உங்களுக்கு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நான் அனுப்பணும். ஒரு பார்சல் எதாவது ரெடி பண்ணியிருப்போம், இதை அனுப்பணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அல்லது ஒரு கொரியர் அனுப்பணும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? நான் அனுப்பணும். ஐ ஹாவ் டு சென்ட். ஐ ஹாவ் டு சென்ட். இப்போ நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அதை டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நான் அனுப்ப வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா ஹாவ் டு யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை பேசலாங்க. சொல்லுங்கள் பார்க்கும். நான் அனுப்பணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு சென்ட். ஐ ஹாவ் டு சென்ட். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நான் முடிக்கணும். நம்ம ஒரு வேலையை கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு இருப்போம் பார்த்தீங்களா? அப்போ சொல்லுவோம் நான் முடிக்கணும் அப்படின்ட்டு. எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் டு ஃபினிஷ்.
ஐ ஹாவ் டு ஃபினிஷ். இப்போது நான் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லணுங்க. ஈஸியாக இருக்குதா? இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சென்டென்சஸ் வச்சு நம்ம பெரிய சென்டென்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கலாம். நம்ம சேனலில் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த தம்ப்லைன் தான் அந்த வீடியோ. மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஹாவ் டு வச்சு எப்படிலாம் ஒரு சென்டென்சஸை நம்ம ஈஸியாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சென்டென்ஸ் பாருங்களேன். தண்ணீர் குடி. ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ். ட்ரிங்க் வாட்டர். ட்ரிங்க் வாட்டர், தண்ணீர் குடி. இப்போது நம்ம டெய்லி லைஃப்லையுமே நிறைய தண்ணி குடிக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சு, நல்லா தண்ணி குடிங்க. வி ஷுட் ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். நம்ம நிறைய தண்ணீர் இனிமேல் குடிக்கணுங்க. நீங்களும் நல்லா தண்ணி குடிங்க. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். அது கட்டாயமா? எப்படி கேட்கலாம்? இஸ் இட் கம்பல்சரி? இஸ் இட் கம்பல்சரி? அது கட்டாயமா? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அது நடக்கலாம். ஒரு வேளை நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? இட் குட் ஹேப்பன். இட் குட் ஹேப்பன். அது நடக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அப்படி செய்கிறது. அப்படி செய்கிறது. டூயிங் ஸோ. டூயிங் ஸோ. அப்படி செய்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். மனசு உறுத்தலாக இருக்குங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஃபீல் கில்ட்டி. ஐ ஃபீல் கில்ட்டி. மனசு உறுத்தலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ரொம்ப தூங்கிட்டேன். எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்லெப்ட் டூ மச். ஐ ஸ்லெப்ட் அப்படின்னா நான் தூங்கிட்டேன். டூ மச் அப்படின்னா ரொம்ப தூங்கிட்டேன். சொல்லுங்க பார்க்கும். ஐ ஸ்லெப்ட் டூ மச். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். சொதப்பாத. டோன்ட் மேஷ் அப். நம்ம ஒரு விஷயத்தை செய்யாத, பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்கள். சொல்லுங்கள் பார்க்கும். சொதப்பாத அப்படின்னா டோன்ட் மேஷ் அப். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நம்பிக்கையை இழக்காதே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம நிறைய நேரங்களை சொல்லுவோம், அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நிறைய நேரங்களை சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் நம்பிக்கை இழக்காத. எப்படி சொல்லலாம்? டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். டோன்ட் லூஸ் யுவர் ஹோப். உன் நம்பிக்கையை இழக்காதே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவங்க எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் போனா அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எல்லாரும் போனாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாளைக்கு யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க எல்லாருமே போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அவங்க எல்லாரும் அப்படிங்கிற தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆல் ஆஃப் தெம். ஆல் ஆஃப் தெம். அவங்க எல்லாரும். இப்போ நாங்கள் எல்லாரும், இது எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் அஸ். ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாரும். இப்போ பாருங்களேன். நாங்கள் யாருமே எப்படி சொல்லலாம்? நன் ஆஃப் அஸ். நன் ஆஃப் அஸ். நாங்கள் யாருமே. நாங்கள் யாருமே போகலை. கேட்பாங்க, நீங்கள் எல்லோரும் போனீங்களான்னு கேட்பாங்க ஃபங்க்ஷனுக்கு. இல்லை, நாங்கள் யாருமே போகலை. எப்படி சொல்லலாம்? நன் ஆஃப் அஸ் வெண்ட். நன் ஆஃப் அஸ் வெண்ட். நாங்கள் யாருமே போகலை. இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதான ஹோம்ஒர்க்குங்க. அவங்க யாருமே போகலை. இது எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்கும். நீங்கள் தான் ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவன் இருக்கானா? இது எப்படி கேட்கலாம்? அவன் இருக்கானா? இஸ் ஹீ தேர். இஸ் ஹீ தேர். அவன் இருக்கானா? இப்போ அவள் இருக்காளா அப்படின்னா அப்படி கேட்கலாம். இஸ் ஷீ தேர். இஸ் ஷீ தேர். அவள் இருக்காளா? இப்போ அவன் இருந்தானா எப்படி கேட்கலாம்? அதை சிம்பிள் தாங்க. வாஸ் ஹீ தேர். வாஸ் ஹீ தேர். இப்போ அவள் இருந்தாளா? இது எப்படி கேட்கலாம்? ஆன்சர் தெரிஞ்சிச்சா? சூப்பருங்க. சொல்லுங்கள் பார்க்க என் கூட சேர்ந்து. வாஸ் ஷீ தேர். வாஸ் ஷீ தேர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். வாஸ் ஷீ தேர். அவள் இருந்தாளா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். திறந்தே வை. கீப் இட் ஓப்பன். கீப் இட் ஓப்பன். இப்போ மூடியே வை அப்படின்னா கீப் இட் க்ளோஸ்ட். கீப் இட் க்ளோஸ்ட். இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நேராக நில். ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். ஸ்டாண்ட் அப்படின்னா நில்லு, ஸ்ட்ரைட் அப்படின்னா நேராக. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். வேறு வழி இல்லை. நோ சான்ஸ்.
நோ சான்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, அடக்கமாக இரு. பி ஹம்பிள். பி ஹம்பிள், அடக்கமாக இரு. நம்ம 2 வீக்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். பி வச்சு எப்படிலாம் ஒரு சென்டென்சஸை சிம்பிளாக பேசுகிறதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அவன் வந்ததால். சின்ஸ் ஹீ கேம். சின்ஸ் ஹீ கேம். இப்போ அவள் வந்ததால் எப்படி சொல்லலாம்? சின்ஸ் ஷி கேம். சின்ஸ் ஷி கேம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அழாதே. டோன்ட் க்ரை. டோன்ட் க்ரை. இப்போ மீண்டும் அழாதே அப்படின்னு அப்படி சொல்லலாம். சூப்பருங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். டோன்ட் க்ரை அகைன். டோன்ட் க்ரை அகைன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்ன செய்ய? வாட் டு டூ. வாட் டு டூ. நெக்ஸ்ட் டர்ன், சரி பார்ப்போம். ஓகே லெட்ஸ் சி. ஓகே லெட்ஸ் சி. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், சரி முயற்சி பண்ணலாம். ஓகே லெட்ஸ் ட்ரை. ஓகே லெட்ஸ் ட்ரை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாட்டிலை நிரப்பு. ஃபில் த பாட்டில். ஃபில் த பாட்டில். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவளிடம் கேள். ஆஸ்க் ஹர். ஆஸ்க் ஹர். இப்போ அவனிடம் கேள் அப்படின்னா ஆஸ்க் ஹிம். ஆஸ்க் ஹிம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கீழே போ. கோ டவுன். கோ அப்படின்னா போ, டவுன் அப்படின்னா கீழே. சொல்லுங்கள், கோ டவுன், கீழே போ. இப்போ மேலே போ அப்படின்னா கோ அப். கோ அப்படின்னா போ, அப், மேலே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கேட்க முடியலை. ஐ குடிண்ட் ஆஸ்க். ஐ குடிண்ட் ஆஸ்க். இப்போ இங்கே இருக்கிற 5 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கான ஹோம்ஒர்க் நீங்கள் தான் பண்ணணும். வர முடியலை, போக முடியலை, சாப்பிட முடியலை, தூங்க முடியலை, படிக்க முடியலை. ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். மறக்காமல் எல்லாருமே உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.